குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிம்பிளான குட்டி கோலம் போட்டு தான் கலர் அடிச்சிருந்தேன். விளக்கேத்தி வச்ச உடனே பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே போயிட்டு டீ போட்டுட்டு வந்தேன். டீ போட்டு நம்ம போட்ட கோலத்தை பக்கத்தில் உட்காந்து பார்த்து ரசிக்கிறதே ஒரு அழகு தான். சின்ன கோலமாக இருந்தாலும் அழகாக இருந்துச்சு. டீ அப்படியே குடிச்சிட்டு சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். சாதம் நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். மொச்சக்கொட்டையும் பாசிப்பயிரும் வாங்கினது அப்படியே இருந்தது. மொச்சக்கொட்டை மட்டும் ஒரு நாள் சமைச்சிருந்தேன். அதனால் நேற்று ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி குருமா மாதிரி வைக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்க போகும்போது கொஞ்சமாக புளி ஊற்றி இறக்குனா நல்லாயிருக்கும். மாங்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், அப்புறம் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, என்ன காய் இருக்கோ நிறைய காய்ங்கெல்லாம் போட்டு இந்த மொச்சக்கொட்டையும் போட்டு புளி ஊற்றி மண்டி வச்சா நல்லாயிருக்கும். சேந்தா மாதிரி வரணும். தாளித்து விட்டு சேந்தா மாதிரி வரணும். இது மோர் சாதத்து கூடவும் வெறும் சாதத்தில் சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் பக்கமெல்லாம் செட்டிநாடு சமையல் தான். வைக்கிற வெஞ்சனத்தில் கண்டிப்பாக மண்டி செய்வாங்க, சேர்த்து தான் செய்வாங்க. பீட்ரூட் பொரியலுக்கு காய் சீவுறதில் வச்சு சீவாமல் நான் அருவாமனையில் வச்சு மெலிசாக நறுக்கிட்டேன். தேங்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா நறுக்கு நறுக்குன்னு ருசியாக இருக்கும் இப்படி செஞ்சாக்கா. நேற்று பிரதோஷத்துக்கு 4:30 மணிக்கு வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். நந்திக்கு அபிஷேகம் பண்ணுறத நல்லா பார்க்கலாம். எங்கே உக்காந்தாலும் நல்லா தெரிவார் நந்தி பகவான். அப்படியே உள்ளே போய் வேதபுரீஸ்வரரையும் பாலாம்பிகையும் பார்த்துட்டு வந்தோம். 2 பேரும் அவ்வளோ அழகாக உட்காந்துருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் தோணும். ஆடுக நடனம் ஆடுகவே, ஹர ஹர சிவனே ஆடுகவே, ஆடுக நடனம் ஆடுகவே, ஹர ஹர சிவனே ஆடுகவே அப்படின்னு அடியாரெலாம் அவ்வளோ அருமையாக பாடுவாங்க. பாடிக்கிட்டு அந்த பல்லக்கை தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க பாருங்கள். அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கோயிலுக்குள்ளே போகும்போது உள் பிரகாரத்தில் திருஞான சம்பந்தர் தேவார பாட்டு பாடினதை கல்வெட்டில் அதில் போட்டிருப்பாங்க. போகும்போது வரும்போது பார்த்துருக்கேன். ஆனால் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கல. நேற்று உள்ளே சாமிக்கு அபிஷேகம் பண்ணதுனால லைன் வெளியே நின்றுருந்துச்சு. அதில் கரெக்டாக அந்த பதிகம் போட்டிருந்த இடத்துக்கிட்ட நிற்கிற மாதிரி இருந்தது. அந்த பதிகத்தை படிக்கிற வாய்ப்பு நேற்று கிடச்சிது. மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நேற்று. காலையில் டிஃபனுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும். தோசை கனமாக கல் தோசை மாதிரி ஊற்றினேன். பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இந்த வாரம் அரைச்ச மாவில் ஒரே மாவில் இட்லி, தோசை, ஆப்பம், பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி ஊற்றினேன். நல்லா இருந்துச்சு. ஒன்றும் இல்லைங்க, இதோட சீக்ரெட்டு மாவு அரைக்கும்போது கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். ரொம்பவும் ஒரு சிலர் கொரன்னு அரைப்பாங்க. அந்த மாதிரி அரைச்சாக்கா அந்த ஆப்பத்துக்கெலாம் நல்லா இருக்காது. கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு உளுந்தெல்லாம் கரெக்டான பக்குவத்தில் போட்டால் நல்லாயிருக்கும். இவங்களும் ரெடி ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட வந்தாங்க. தோசை ஊற்றி கொண்டா கொடுத்தேன், கல் தோசை. சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, பாய்.